ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி புறப்பட்டு சென்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழக அரசியல் விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பேச இருப்பதாக தகவல். கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க தனியாரிடம் 6000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரத்தை சேர்ந்த மேலும் 11 மீனவர்கள் கைது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியம். அதிமுக தலைமையின் பலவீனத்தை பயன்படுத்தி அதனை அழிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம். மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. பாமன் புதிய ரயில் பாலத்தில் 4வது முறையாக நடத்தப்பட்ட ஒத்திகை. பயணிகள் இல்லாத 16 பெட்டிகளுடன் பாலத்தை கடந்து சென்றது ரயில். எரிவாயு சிலிண்டர் போக்குவரத்து லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் ஆபத்து. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 9,13,000 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். வேலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற அனைவருக்கும் பிரியாணி விநியோகம். குடியாத்தம் அருகே மோர்தானா சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை. பொதுமக்கள் அச்சம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 78% பேர் உயர் சாதியினர். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கேரளாவின் மூணாறு பகுதியில் புலி நடமாட்டம். செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சுற்றுலா பயணிகள். இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.